ஹைபிரிட்ல ஒரு பகுதி நீங்க வந்து ஈக்விட்டியில போனாலுமே மற்ற பகுதி எதுல போகுதுங்கிறது சொன்னீங்கன்னா ரிஸ்க் வந்து மேல கீழே போகும்போது அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்றது. இந்த பேலன்ஸ் போர்ஷன் எப்படி கவர் பண்றாங்க, அது எதுல முதலீடு செய்யறாங்க? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கொஞ்சம் ஈக்விட்டியில போகுது, மிச்சம் எங்க போகுதுங்கிறதும் தெரியணும். அது அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்ட் வரும். ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஒன்று இருக்கு, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். மினிமம் 65% பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் எல்லாம் ஈக்விட்டிஸ்ல போகும். அது 75 வரையும் போகலாம், 80 வரை, பட் மினிமம் 65% இருந்தாகணும். இந்த மிச்சம் இருக்கிற 65% அந்த ஈக்விட்டியில இருக்குன்னா மிச்சம் 35% இந்த நிச்சயமான வருவாயை தரக்கூடிய பாண்ட்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், டிபென்ச்சர்ஸ்குள்ள போறது. ஸோ இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் இப்போ இன்னைக்கு தேதிங்கன்னா ஒரு 8%, 7% லெவலுக்கு இதுல வரும். ஸோ இது நிச்சயமா இருக்கும். ஏன்னா இது அந்த பங்கு சந்தையோட வாலட்டாலிட்டி, அதோட நிச்சயமற்ற தன்மை இதுக்கு கிடையாது. இது ஸ்டேபிளா அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இது ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். மிச்சம் இருக்கிற அந்த ஈக்விட்டி சார்ந்த போர்ஷன் வந்து growth கொடுக்கும்.